அல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக கர்த்தர் இந்த நேரத்தை ஆயத்தப்படுத்தியிருந்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை எடுத்துக்கொள்கிறேன். இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம், இந்த மாதத்தின் தியான வசனம் சங்கீதம் 103வது அதிகாரம் 2வது வசனத்தின் 2வது பகுதி. சங்கீதம் 103 2வது வசனத்தின் 2வது பகுதி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, forget not all his benefits. இந்த இடத்துல பார்க்கும்போது நாம் இந்த வசனத்தை வைத்து இந்த மாதம் முழுவதும் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் இந்த வசனத்தின் மூலமாக தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு சகலமும் மறவாத இருதயம் என்ற தலைப்பின் கீழ் சில காரியங்களை நாம் இந்த நாளிலும் தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பாக எல்லாரும் தலைகளை வணங்கி கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனே. இந்த நாளிலும் ஆண்டவரே உடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக ஆண்டவரே அடியன் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறீர். ஆண்டவரே அடியனோடு கூட இருந்து ஆண்டவரே உடைய வார்த்தைகளை இந்த இடத்துல வெளிப்படுத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே இது கேட்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாய் காணப்பட நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். மீட்பு இரட்சகமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் பிதாவே, ஆமென். இந்த வேளையிலும் பார்க்கும்போது சகலமும் மறவாத இருதயம் என்று பார்க்கிறோம். நாம் இந்த சகலமும் மறவாத இருதயம் என்று நாம் இந்த நாளில் ஒரு டெஃபினிஷனை பார்ப்போம் என்று சொன்னால், சகலமும் மறவாத இருதயம் ஒருவருடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற கஷ்டங்கள், வேதனைகள், துக்கங்கள், பாரங்கள், சோதனைகள் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுகிற சர்வ வல்லவரை எப்பொழுதும் நம்பி இருக்கும் இருதயத்தை குறிக்கிறது என்று பார்க்கிறோம். அதாவது நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வேதனைகள் காணப்படலாம், துன்பங்கள் காணப்படலாம், நெருக்கங்கள் காணப்படலாம், கஷ்டங்கள் வருகிற நேரங்களாய் காணப்படலாம். இந்த நேரத்தில் எல்லாம் இதை எல்லாவற்றையும் நமக்கு நன்மையாய் மாற்றி தருகிற அந்த ஒரு சர்வ வல்லவர் உண்டு. அவரை நம்பி இருக்கிற இருதயத்தை குறிக்கிறது என்று பார்க்கிறோம். இன்னும் குறிப்பாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால், சர்வத்தையும் ஆளுகிற சர்வ வல்லவர் தன்னுடைய வாழ்க்கையில செய்த எல்லா உதவிகளையும், அதாவது எல்லா நன்மைகளையும், அதாவது எல்லா அதிசயங்களையும், எல்லா அற்புதங்களையும் நினைவில் வைத்து கொண்டு அதற்கு நன்றி உணர்வுடன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இருப்பதை குறிக்கிறது. இதுதான் ஒரு சகலமும் மறவாத இருதயம் என்பது. அப்போ சகலமும் மறவாத இருதயம், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்களை செய்திருக்கிறார், கர்த்தருடைய நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்களுக்கு போதுமானவராய் இருந்திருக்கிறார், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையாகட்டும், நம்முடைய உலக பிரகாரமான வாழ்க்கையாகட்டும், நம்முடைய இருதயம் நன்மையினாலே நிரப்பப்படும்படியாக கர்த்தர் என்னென்ன காரியங்களை ஏற்ற காலங்களிலே நமக்கு வாழ்விலே கொடுத்து வழிநடத்தி இருக்கிறார் என்பதை நினைத்து பார்த்து இருக்கிற அந்த ஒரு இருதயம், அது சகலவும் மறவாத இருதயமாய் காணப்படுகிறது. இன்னும் வேதத்தில் பார்க்கும்போது மனுஷனுடைய இருதயத்தை பற்றி வேதம் என்ன சொல்கிறது என்று பார்க்கும்போது 2 காரியங்களை சொல்லுகிறது. பொல்லாத இருதயம் ஒன்று சுத்த இருதயம் என்று. அதாவது வேதத்தில் இரண்டு இருதயங்கள் பற்றி சொல்லப்படுகிறது. பொல்லாத இருதயம், சுத்த இருதயம் என்று. இதிலும் இந்த பொல்லாத இருதயத்தை 2 காரியங்களுக்கு உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறது. முதலாவது காரியத்தை பார்ப்போம் என்று சொன்னால், இந்த பொல்லாத இருதயம் அந்த பொல்லாத காரியத்தை வெளிப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. அதாவது மனதுக்குள்ளாலே காணப்படுகிற அந்த பொல்லாத நினைவுகள் அவைகளை வெளிப்படுத்துகிறது, தன்னுடைய செயலிலே வெளிப்படுத்துகிற பொல்லாத இருதயமாய் காணப்படுகிறது. ஆதியாகமம் 8வது அதிகாரம் 21வது வசனத்தின் 2வது பகுதியை பார்க்கும்போது, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அது ஒரு சிறு வயதிலிருந்தே, அதாவது அந்த ஆதிகால மனுஷன் விழுந்ததற்கு பின்பாடுள்ள காரியங்கள், அதாவது சிறு வயது தொடங்கிய அந்த இருதயம் பொல்லாதவைகளாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். இன்னும் எரேமியா 17வது அதிகாரம் 9வது வசனத்தின் 1வது பகுதியை பார்க்கும்போது, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்போ இந்த இருதயத்தை பற்றி சொல்லப்படுகிற வேளையில ஒரு மனுஷனுடைய இருதயம் எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதும் என்று பார்க்கிறோம். அப்ப திருக்குள்ளதும் மகா கேடுள்ளது என்று பார்க்கும்போது அது ஒரு வஞ்சகமானது. அந்த இருதயம் ஒரு வஞ்சகம் நிறைந்ததாய் காணப்படும். அந்த இருதயம் ஒரு மோசமானதாய் காணப்படும். அது ஒரு நேர்மையற்ற நிலையிலே காணப்படும். அப்படிப்பட்ட இருதயம், வஞ்சகம் நிறைந்த இருதயம், அது பொல்லாத இருதயம் என்று வேதம் சொல்கிறது. நாம் இந்த நாட்களிலும் நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டவைகளாய் காணப்படுகிறது?
பொல்லாத இருதயத்தோடு காணப்படுகிறவர்களாய் இருக்கிறோமா என்பதை நாம் இந்த நேரத்திலும் ஆராய்ந்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். மார்க்கு 7வது அதிகாரம் 20வது வசனம் முதல் 23வது வசனத்தை பார்ப்போம். மார்க்கு 7வது அதிகாரம் 20 முதல் 23 வரைக்கும் யாராவது ஒரு வாசியுங்கள். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபசாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவர்களாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். இந்த இடத்துல பார்க்கும்போது அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஜென்ம சுபாவங்கள், இந்த ஜென்ம சுபாவங்கள் நம்மை தீட்டுப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. இந்த ஜென்ம சுபாவங்கள் நம்முடைய உள்ளத்திற்குள் இருக்கிறதாய் காணப்படுகிறது. அந்த உள்ளத்துக்குள் இருந்து இந்த ஜென்ம சுபாவங்கள் மேலெழும்புகிற வேளையிலே அது நம்மை தீட்டுப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. இந்த இருதயத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு பொக்கிஷம் என்று சொல்லப்படுகிறது. இந்த இருதயமாகிய பொக்கிஷத்திற்குள்ளே நல்லவைகளும் இருக்கும், கெட்டவைகளும் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இதைத்தான் லூக்கா 6வது அதிகாரம் 45வது வசனத்தில் 2வது பகுதியை பார்க்கும்போது, பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷ சாலையிலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான் என்று சொல்லப்படுகிறது. அதாவது அந்த இருதயத்திற்குள்ள பொல்லாத சிந்தனைகளும் பொல்லாத அசூசிகளும் நிறைந்தவைகளாய் காணப்படுகிறது. அந்த மனுஷன் என்ன செய்கிறானா, அந்த பொல்லாதவைகளை அந்த வேளைகளிலே எடுத்து காட்டுகிறான் என்று சொல்லப்படுகிறது. அதாவது எதில் எடுத்து காட்டுகிறான்? தன்னுடைய செயலிலே, அந்த உள்ளத்தில் இருக்கிற அந்த காரியம் அவனுடைய செயலிலே வெளிப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. இதைத்தான் நான் முதலாவது சொன்னேன். பொல்லாத இருதயம் செயலை வெளிப்படுத்தும். பொல்லாத இருதயம் அசுத்தமான காரியங்களை தன்னுடைய இருதயத்தில் வைத்து கொண்டிருக்கிற அந்த இருதயமானது தன்னுடைய செயலினாலே பொல்லாத காரியத்தை வெளிப்படுத்துகிறது என்று பார்க்கிறோம். இதை எதற்கு உருவகப்படுத்தி இருக்கிறது என்று பார்க்கும்போது, அதாவது மத்தேயு 12வது அதிகாரம் 34வது வசனத்தை பார்க்கும்போது, மத்தேயு 12:34, விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாயிருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நினைவினால் வாய் பேசும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு விரியன் பாம்பு குட்டிக்கு இது ஒப்பிடப்பட்டிருக்கிறது. விரியன் பாம்பு எல்லாருக்குமே தெரியும். பாம்புன்னு என்னது? விஷம் நிறைந்ததாய் காணப்படும். அதுலேயும் இந்த விரியன் பாம்பு குட்டிகள், நான் அது என்ன ஸ்பெஷல் அப்படின்ட்டு விரியன் பாம்பு குட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ண டைமில் அது என்ன வருதுன்னா, அதாவது மற்ற பாம்புகளை விட இது அதிக விஷத்தன்மை உடையது என்று வருகிறது. இது பெரிய பாம்பு மட்டுமல்ல, அதாவது சிறிய குட்டிகளாக காணப்பட்டாலும் இந்த சிறு குட்டிகளும் அதற்குரிய விஷம் ஒரு பெரிய பாம்பிற்குரிய விஷத்திற்கு ஒப்பாக காணப்படும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அவ்வளவு பவர் உள்ள அந்த ஒரு விஷத்தன்மை உள்ள அந்த பாம்பிற்கு ஒப்பிடப்படுகிறது. யாரை ஒப்பிடப்பட்டிருக்கிறது? பொல்லாத இருதயம் உள்ளவர்களை, இந்த பொல்லாத சிந்தனைகளை தன்னுடைய பொல்லாத பொக்கிஷ சாலையிலே சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறவர்களை சொல்லப்படுகிறது ஒரு விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொல்லி. அதாவது அந்த விரியன் பாம்பு பெரிய பாம்பு கடித்தாலும் அந்த சிறிய பாம்பு கடித்தாலும் அதனுடைய வீரியம் ஒன்றாயிருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இதைத்தான் அந்த விஷத்திற்கு ஒப்பிடப்படுகிறது. இது உங்களுக்குள் இருக்கும் வஞ்சகம், துன்மார்க்கம் மற்றும் தூய்மையற்ற எண்ணங்கள், இவைகள் நம்மை தீட்டுப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. இவ்வளவு விஷம் நிறைந்த காரியங்கள் நம்மை தீட்டுப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. இவ்வளவு விஷம் நிறைந்த காரியங்கள் நம்முடைய இருதயத்திற்குள்ளே காணப்படுகிறது. இவைகள் வெளிப்படுகிற வேளையிலே அவைகள் நம்மை தீட்டுப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. இப்படி தீட்டுப்படுத்துகிறதுனாலே என்ன ஆகும் என்று பார்த்தால், அது ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசத்தை கொண்டு வரும் என்று பார்க்கிறோம். எபிரேயர் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை பார்க்கும்போது, எபிரேயர் 3வது அதிகாரம் 12வது வசனம், சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த பொல்லாத இருதயத்திலே காணப்படுகிற அந்த ஜென்ம சுபாவங்கள் மேலெழும்பி அது கர்த்தருக்கு இந்த ஒரு இடத்தை கொடுக்காதபடி தன்னுடைய பொல்லாத சிந்தனைகளின் மேலே தன்னுடைய இருதயம் சாய்ந்து கொள்கிற வேளைகளிலே தன்னுடைய செயலிலே அந்த இருதயம் வெளிப்படுத்துகிறது. அது விஷத்தன்மைக்கு ஏற்றதாய் காணப்படுகிறது என்று சொல்கிறது. இந்த விஷத்தன்மைக்கு ஏற்றதானது
கர்த்தரை விட்டு விலகிற இருதயமாய் காணப்படுகிறது. அதற்குள்ளால என்னது வருதான்? அவிசுவாசம் பெருகுகிறது என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இருதயம் ஒருவருக்குள்ளும் இராதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லப்படுகிறது. இதனால என்ன ஆகும்? இப்படி ஒரு அவிசுவாசம் உள்ள இருதயம் நமக்குள்ளே வந்த என்ன ஆகும்? 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது? அவர்களுடைய மனது குருடாகிறது என்று பார்க்கிறோம். அவர்கள் எதுல காணப்படுகிறார்களாம்? இருளிலே காணப்படுகிறார்கள். இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன், அதாவது இந்த சத்துருவானவன் அவர்களுடைய கண்களை குருடாக்கினான் என்று பார்க்கிறோம். அதாவது கர்த்தரை சார்ந்து கொள்ளவில்லை, கர்த்தருக்கு என்று இடம் கொடுக்க அவர்களுடைய மனதிலே இடம் இல்லை. அவர்களுடைய இருதயம் விஷத்தன்மையாய் காணப்படுகிறது. அந்த விஷத்தன்மையோடு அது தன்னையும் தீட்டுப்படுத்திக் கொள்கிறது, தன்னோடு கூட இருக்கிறவர்களையும் தீட்டுப்படுத்திக் கொள்கிறது. அவன் ஒரு துன்மார்க்கனாய் காணப்படுகிறான். இப்படிப்பட்ட இருதயம் ஒளியுள்ள வாழ்க்கை அல்ல, அவன் இருளடைந்த வாழ்க்கைக்குள்ளாக கடந்து செல்கிறான் என்று பார்க்கிறோம். இதைத்தான் முதலாவது சொல்கிறது, அவன் ஒரு பிரியன் பாம்பு குட்டி என்று சொல்லி. இன்னும் இரண்டாவதாக பார்க்கும்போது அந்த பொல்லாத இருதயம் வேறொரு காரியத்திற்கு உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பொல்லாத காரியம் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பிட்டிருக்கிறது எப்படின்னு சொன்னா, அதாவது உள்ளாடி அசுத்தம் இருக்கிறது, அசுத்தம் நிறைந்ததாக காணப்படுகிற இருதயம். ஆனால் தன்னுடைய செயலில் என்ன ஆகிறது? செயலிலே வெளிப்படுத்தாதபடி நற்கிரியைகளை செய்வது போல அது ஒரு நடிப்பை வெளிப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. இது ஒரு பொல்லாத இருதயம். முதலாவது பார்க்கப்பட்ட பொல்லாத இருதயம், பொல்லாத தீட்டுகளோடு காணப்படுகிற அந்த இருதயமானது தன்னுடைய செயலிலே வெளிப்படுத்துகிறது. அது தன்னையும் கெடுத்துக் கொள்கிறது, தன்னோடு கூட உள்ளவர்களையும் கெடுத்துக் கொள்கிறது. ஆனால் இரண்டாவது உள்ள பொல்லாத இருதயமானது அந்த பொல்லாத இருதயமாய் காணப்படுகிறது. ஆனால் அது ஒரு வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையை போல வெளியே வந்து அந்த ஒரு அசுத்தம் இல்லாததை போல ஒரு நடிப்பு நிறைந்ததாய் காணப்படுகிறது. இதுதான் மத்தேயு 23வது அதிகாரம் 27வது வசனம் 28வது வசனத்தை பார்க்கும்போது, மத்தேயு 23, 27, 28. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த பொல்லாத இருதயம் இது முதலாவது பார்க்கப்பட்ட இருதயத்தை விட மிகவும் பொல்லாத இருதயம் என்று பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், உள்ளத்திற்குள்ளாக காணப்படுகிறது விஷத்தன்மை, உள்ளத்திற்குள்ளாக காணப்படுகிறது அசுத்தம். ஆனால் வெளியிலே ஒரு நீதிமானை போல தன்னை காண்பித்துக் கொள்கிறது. இந்த இடத்துல பார்க்கும்போது வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் என்று சொல்கிறோம். ஆனால் மாயக்காரர்களின் போலியான வெளிப்படையான பக்தியை இது குறிக்கிறது என்று பார்க்கிறோம். அதாவது வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை ஒரு மாயக்காரர்களின் போலியான பக்தியை அது வெளிப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. அந்த கல்லறைகளுக்குள்ளே மரித்தவர்களின் எலும்புகளும் சகல அசுத்தங்களும் நிறைந்திருக்கும். இது மாயக்காரரின் உள்ளுக்குள்ளே காணப்படுகிற வஞ்சகம், துன்மார்க்கம், தூய்மையற்ற எண்ணங்களை குறிக்கிறதாக பார்க்கிறோம். அதாவது இந்த இடத்துல அந்த வெளிப்படையாக நல்லவர்கள் தோன்றும் மாயக்காரர்களை அல்லது பரிசுத்தவான்களைப் போல நடிப்பவர்களை இந்த இடத்துல சுட்டி காட்டுகிறது. அதாவது இந்த இடம் ஒரு நீதிமானை போல வெளியிலே பார்ப்பதற்கு ஒரு நீதிமானை போல தன்னை காண்பித்துக் கொள்வான். ஆனால் அவனுடைய உள்ளமோ அவனுடைய இருதயமோ கேடுபாடு நிறைந்ததாய் காணப்படுகிறது. அவனுடைய இருதயத்துல உத்தமம் இல்லை, வஞ்சனையும் அசுத்தமும் நிறைந்ததாய் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட பொல்லாத இருதயத்தை விட்டு நாம் ஜாக்கிரதையோடு பின்வாங்கி செல்லுகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஜாக்கிரதையோடு இந்த இருதயத்தை நாம் கண்டறிந்து இந்த பொல்லாத இருதயத்திற்கு இடம் கொடுக்காதபடி நாம் அவர்களை விட்டு தூரம் செல்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த பொல்லாத இருதயத்தை பற்றி பார்க்கும்போது அவர்கள் தேவனை அறிந்தும் உணர்வில்லாதபடி வீணராவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இவர்கள் தேவனை அறிந்திருக்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய இருதயம் இரண்டிற்கும் இடம் கொடுக்கிறதாய் காணப்படுகிறது.
ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, ஒரு பொல்லாத வாழ்க்கை, ஒரு அசுத்தம் நிறைந்த வாழ்க்கை. ஆனால் வெளிப்படையாகவோ அது ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை காண்பிக்கிற தோற்றத்தை கொடுக்கிறது என்று பார்க்கிறோம். இது ஒரு உணர்வில்லாத இருதயம் உள்ளவர்கள். இதைத்தான் ரோமர் 1வது அதிகாரம் 28வது வசனம் முதல் 31வது வசனம் வரைக்கும் யாரோ வாசியுங்கள். ரோமர் 1:28 முதல் 31 வரைக்கும். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களாய் புறம் கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகைஞருமாய் துராவிரதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தையுள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கையை மீறுகிறவர்களுமாய் சுபாவ அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவருமாய் இருக்கிறார்கள். இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது தேவனை அறிகிற அறிவை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் அதை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனமில்லை. உலக பிரகாரமான ஆதாயத்திற்காக, உலக பிரகாரமான கிடைக்கிற ஆசீர்வாதங்களுக்காக, உலக பிரகாரமான காரியங்களுக்காக தங்களுடைய இருதயத்தை முதன்மையாக இடத்தை கொடுத்து கர்த்தரை மறுதலிக்கிறவர்களாய் அவர்கள் காணப்படுகிறார்கள் என்று பார்க்கிறோம். அவர்களுடைய உள்ளம் கேடுபாடு நிறைந்ததாய் காணப்படுகிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட இருதயம் அவர்களுக்குள்ளே வருகிறது. பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அந்த பெருமை அவர்களுக்குள்ளே வருகிறது. இதனால் அவர்களுடைய விசுவாசம் குந்தி போகிறது. இந்த விசுவாசம் குந்தி போய் அவர்களுடைய இருதயம் இருளடைகிறதாய் மாறுகிறது என்று பார்க்கிறோம். இந்த இருதயம் இருளடைகிற வேளையிலும் அவர்கள் கர்த்தரை பற்றுகிற விசுவாசத்திலே வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனமாய் அவர்கள் காணப்படுகிறார்கள். அவர்கள் தங்களையும் கெடுத்து தங்களோடு கூட இருக்கிறவர்களையும் கெடுக்கும்படியாக எத்தனைப்படுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இவர்களை விட்டு நாம் ஜாக்கிரதையோடு பின்வாங்கி செல்ல இருதயம் அதை தியானித்து பார்த்து, அதாவது நிதானித்து பார்த்து நம்முடைய பாதைகளை சுவைப்படுத்த கர்த்தர் நம்மோருக்கும் இருதயத்தை தர வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் கர்த்தரிலே கேட்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் ரோமர் 1வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது என்று சொல்லி, அதாவது முதலாவது பார்த்த அந்த பொல்லாத இருதயம் எங்க போகுது? இருளுக்கு நேராக திரும்புகிறது. இந்த இருதயமும் எங்கே திரும்புகிறதா? இருளடைகிறது. அதாவது வெளிச்சத்தின் பாதையை அறிந்திருந்தும் அதற்கென்று இடம் கொடுக்காதபடி, தன்னுடைய இருதயத்தை அதற்கென்று சாய்க்காதபடி, தன்னுடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்பி அதிலே ஸ்திரப்படாதபடி, தன்னை தற்காத்து கொள்ளாதபடி அதிலே விழுந்து போகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இப்படிப்பட்டவர்களுடைய இருதயம் இருளடைந்தது என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் கர்த்தருடைய ஒளியை சாயலாக தெரியாதவர்களாய் காணப்படுகிறார்கள். இந்த பொல்லாத இருதயம் நம்ம ஒவ்வொருக்குள்ளும் வராதபடி நாம் ஒவ்வொரு நேரத்திலும் ஜாக்கிரதையோடு காணப்பட வேண்டும். இன்னும் அடுத்தபடியாக பார்க்கும்போது சுத்த இருதயத்தை பார்க்கும்போது நாம் வாசித்த அதே வசனத்தை வாசிப்போம். லூக்கா 6வது அதிகாரம் 45வது வசனத்தின் முதல் பகுதி. லூக்கா 6:45 முதல் பகுதி. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷ சாலையிலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான் என்று சொல்கிறோம். அதாவது பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷ சாலையிலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷ சாலையிலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான்னு சொல்கிறோம். அப்படி என்னது அவனுடைய இருதயத்திலே காணப்படுகிறது? நல்ல மனுஷனுடைய இருதயத்தில் என்னது காணப்படுகிறது? நல்ல பொக்கிஷமாக எது காணப்படுகிறது? சங்கீதம் 37வது அதிகாரம் 31வது வசனம். சங்கீதம் 37:31.
அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. அப்ப அந்த நல்ல மனுஷனுடைய இருதயத்தில் என்னது இருக்கிறதா? நல்ல பொக்கிஷ சாலை இருக்கிறது. நல்ல பொக்கிஷ சாலை எது என்று பார்க்கும்போது தேவன் அருளிய வேதம் அவனிடத்தில் இருக்கிறது. அவன் அந்த நல்ல பொக்கிஷ சாலையிலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறவனாய் காணப்படுகிறான். அவன் சுத்த இருதயம் உள்ளவனாய் காணப்படுகிறான். அந்த வேதம் அவனுடைய இருதயத்திலே காணப்படுகிற வேளையிலே அவன் நடைகள் ஒன்றும் பிசகுவதில்லை என்று சொல்லப்படுகிறது. எதனால நடைகள் பிசகாது? அந்த வேதம் அவனுடைய இருதயத்திலே இருக்கும்போது அது அவன் வழிகளை விட்டு நீங்குகிற வேளையிலே அது அவனுக்கு வழிகாட்டுகிறதாய் காணப்படுகிறது. இதைத்தான் சங்கீதம் 119, 105 சொல்லப்படுகிறது. உம்முடைய வசனம் ஆண்டவரே என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று சொல்லி. அப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது நம்முடைய நடைகள் ஒன்றும் பிசகுவதில்லை. தேவன் அருளின வேதம் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற வேளைகளிலே நம்முடைய நடைகள் ஒன்றும் பிசகுவதில்லை. அவன் பெற்றுக்கொண்ட அந்த வேத வார்த்தைகள் அவனை வழி நடத்தும். அவன் வலதுபுறமும் இடதுபுறமும் சாகிற வேளைகளிலும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்கிற சத்தம் அவனிடத்திலே துணிக்கும். அந்த சுத்த இருதயம் உள்ளவருக்கு கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல பார்க்கும்போது அது அவனை வழிநடத்துகிறதாய் காணப்படுகிறது. அது அவனுடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாயிருந்து வெளிச்சத்தின் பாதையிலே வழிநடத்துகிறதாய் காணப்படுகிறது. இதைத்தான் நாம் இந்த இடத்துல பார்க்கும்போது அந்த வெளிச்சத்தின் பாதையிலே நடக்கிறவன் அவன் உத்தமனாய் நடக்கிறான். அந்த உத்தமத்தை தற்காத்து கொள்கிறான். அவன் நீதியை நடப்பிக்கிறான். மனதார சத்தியத்தையும் என்ன பண்ணுகிறானா? பேசுகிறான் என்று சொல்லப்படுகிறது. இதேதான் சங்கீதம் 15:2 சொல்லப்படுகிறது. அவன் உத்தமனாய் நடக்கிறான். அவனுடைய பாதை வெளிச்சமாய் இருக்கிறது. அவனுடைய பாதை வெளிச்சமாய் இருக்கிற வேளையிலே அவனுடைய இருதயம் இருளடையவில்லை. அவனுடைய இருதயம் வெளிச்சத்தின் பாதையிலே நடக்கும்படியாக அனுதினமும் கர்த்தரை சார்ந்து கொண்டிருக்கிறது. அவன் கர்த்தரை சார்ந்து கொண்டிருக்கிற வேளையிலே அவன் உத்தமனாய் நடக்கிறான். அவன் நீதியை நடப்பித்துக் கொள்கிறான். அவன் பேசுகிறது எப்படி இருக்கிறதா? மனதார சத்தியத்தை பேசுகிறவனாய் காணப்படுகிறான். அது பொல்லாத இருதயத்தை போல அல்ல. இந்த சுத்தம் இருதயம் உள்ளவன் மனதார சத்தியத்தையே பேசுகிறான். நம்முடைய இருதயம் எப்படியாக காணப்படுகிறது? இந்த சுத்த இருதயமாக உள்ளவன் அவன் ஜீவனுள்ள தேவனை பற்றுகிற விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. இந்த சுத்த இருதயம் உள்ளவன் ஜீவனுள்ள தேவனை பற்றும் விசுவாசம் உடையவன் என்று சொல்லப்படுகிறது. ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை யாராவது வாசியுங்கள். ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக்குங்கள். இப்போ இந்த இடத்துல அழகாக சொல்லப்படுகிறது, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் தேவனுக்கு பிரியமானது இன்னதும் தேவனுடைய சித்தம் என்பதும் அவன் பகுத்தறியத்தக்கதாக புத்தியுள்ளவனாய் காணப்படுகிறான். ஏனென்று சொன்னால் தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. அவனுடைய நடைகள் பிசகுவதில்லை. அவனுடைய நடைகள் கர்த்தர் கொடுத்த அந்த வசனம் அவனுக்கு கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருந்து வழிநடத்துகிறது. இப்படிப்பட்ட வேளையிலே அவன் உத்தமத்திலே நடக்கிறான். அந்த உத்தமத்திலே நடக்கிறவன் நன்மை இது தீமை இது என்பதை பகுத்தறியத்தக்க திராணி உள்ளவனாய் காணப்படுகிறான். இந்த இடத்துல நம்முடைய இருதயம் இந்த வேளையிலே நாம் அலசி ஆராய்ந்து பார்ப்போமா? ஒவ்வொருடைய இருதயமையும் அலசி ஆராய்ந்து பார்ப்போமா? கர்த்தருக்கு பிரியமானதை செய்து கர்த்தருடைய சித்தம் இன்னது என்பதை பகுத்தறிந்து அவருக்கு பிரியமான வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? என்னிலே சுத்த இருதயம் காணப்படுகிறதா அல்லது பொல்லாத இருதயம் எனக்குள்ளே காணப்படுகிறதா? இந்த சுத்த இருதயம் உள்ளவர்கள் என்ன செய்வார்களாம்? ஒருவருக்கொருவர் ஊக்கமாய் அன்பு கூறுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அந்த வேதத்தை நேசித்து வேதத்தின்படி நடக்கிறவர்கள் இடறுவதில்லை. அவர்கள் என்ன பண்ணுகிறார்களாம்? ஒருவருக்கொருவர் ஊக்கமாய் அன்பு கூறுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அது எதை குறிக்கிறது? கர்த்தருடைய பிரதான கட்டளையை குறிக்கிறது. அந்த பிரதான கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அவர்கள் என்ன பண்ணுகிறார்களாம்? ஒருவருக்கொருவர் ஊக்கமாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவதை போல மற்றவர்களிடத்திலும் அன்பு கூறுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள்.
தேவனிடத்தில் மாத்திரமல்ல மற்றவர்களிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்பதே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிரதான கட்டளையாய் காணப்படுகிறது. இந்த கட்டளைக்கு அவர்கள் தங்களை கீழ்ப்படித்து அதற்கு தங்களை ஒப்பு கொடுத்து அந்த கர்த்தர் சொன்ன கட்டளைகளின் மேல் பிரியமாயிருந்து அவைகளின் படியே தாங்கள் செய்யும்படியாக ஒவ்வொரு காரியங்களையும் நிதானித்து செய்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இவர்கள் சுத்த இருதயம் உள்ளவர்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட சுத்த இருதயத்தை நாம் பெற்றிருப்போமாயின் இந்த நாளிலும் இந்த சுத்த இருதயம் நம்மிலே காணப்படுமாயின் தேவன் நம்ம ஒருவருக்கும் நல்லவராகவே இருக்கிறார். நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டுவதற்கும் மேலான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த பொல்லாத இருதயத்தை விட்டுவிட்டு நவமான இருதயத்தை தேடி கர்த்தருடைய வார்த்தைக்கு தன்னுடைய இருதயத்தை சாய்த்து ஒரு உணர்வடைகிற வேளையில கர்த்தருக்கென்று ஒவ்வொரு காரியங்களையும் மனப்பூர்வமாய் செய்து தேவனிடத்திலே அன்பு கூறுகிறது போல பிறரிடத்திலும் அன்புருவாயா என்ற கட்டளையின்படி தன்னை பக்குவப்படுத்திக் கொள்கிற வேளையில தேவன் எப்படி இருக்கிறாரெல்லாம் தேவன் நல்லவராகவே இருக்கிறார். நம்ம ஒவ்வொருவருக்கும் போதுமானவராக இருக்கிறார். இறுதி வரைக்கும் நம்மை வழிநடத்த அவர் சகாயராய் காணப்படுகிறார் என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட இருதயம் ஒவ்வொருவருக்குள்ளும் காணப்படும். இந்த பொல்லாத இருதயமும் காணப்படும், சுத்த இருதயமும் காணப்படும். நம்மால் அறிந்து கொள்ள முடியுமா? அறிந்து கொள்ள முடியுமா? முடியாது. இதேதான் நான் திரும்பவும் வருகிறேன். எரேமியா 17வது அதிகாரம் 9வது வசனத்தின் 2வது பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். எரேமியா 17:9 2வது பகுதி. அதை அறியத்தக்கவன் யார்? எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் இந்த இருதயத்தை அறியத்தக்கவன் யார்? இந்த இருதயத்தை அறியத்தக்கவர் ஒருவர் உண்டு. அவர் யார்? அவர் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர். ஏனென்று சொன்னால் வேதம் சொல்கிறது மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார் என்று சொல்லி. நான் வெளிப்புறமான தோற்றத்தை ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் பார்க்கிறேன். நானும் நீங்களும் பார்க்கிறது அவ்விதமாக காணப்படும். ஆனால் கர்த்தருடைய பார்வையிலோ அவனுடைய உள்ளந்திரியங்கள் ஆராயப்படுகிறது. அவருடைய உள்ளத்தின் ஆலோசனைகள் ஆராயப்படுகிறது. அவருடைய உள்ளத்தின் நினைவுகள் ஆராயப்படுகிறது. அதற்கு பிறகுதான் கர்த்தர் சொல்கிறார், இவன் சுத்தமுள்ளவன், இவன் பொல்லாதவன் என்று சொல்லி. நான் உலக பிரகாரமாக ஒருவரை சொல்ல முடியும், இவன் சுத்தமுள்ளவன் என்று சொல்லி, இவன் சுத்த இருதயம் உள்ளவன் என்று சொல்ல முடியும். ஆனால் கர்த்தர் ஆராய்ந்து பார்க்கிற வேளையில, அவருடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற வேளையில கர்த்தருக்கு முன்பாக அவனால் நிலை நிற்க முடியாது. நான் வெளிப்புறமாய் பார்த்து அவனை எடை போட முடியும், ஒரு அளவுகோலால் அவனை அளக்க முடியும். ஆனால் கர்த்தருடைய பார்வையில அளவுகோல் வேறாய் இருக்கும். நாம் இந்த நாளிலும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நிலைமையிலே காணப்படுகிறோம். ஏனென்று சொன்னால் மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவனுடைய பார்வைக்கு மாத்திரம் செவ்வையாய் தோன்றும் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் என்ன பண்ணுகிறாராம்? கர்த்தரோ அவைகளை, அதாவது இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அதாவது இதே எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போமா? எரேமியா 17:10. அதாவது அவர் சொல்லுகிறார், அதை அறியத்தக்கவன் யார் என்று சொல்லி அந்த 9வது வசனத்திலே நிப்பாட்டுகிறார். 10ல் சொல்லுகிறார், என்ன சொல்றாராம்? கர்த்தராகிய நானே, கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்தருகிறவருமாயிருக்கிறேன் என்று சொல்லி. அப்போ கர்த்தராகிய நான் மாத்திரமே அதை செய்ய முடியும். உங்களாலே ஒருவராலும் செய்ய முடியாது. மனுஷ ஆவியை பெற்ற உங்களாலே ஒருவராலும் செய்யக்கூடாது. ஆனால் என்னால் முடியும். கர்த்தராகிய நானே அவைகளை சோதித்து பார்க்கிறவரும், அவை உள்ளந்திரியங்களை சோதித்து பார்க்கிறவரும் இருதயத்தை ஆராய்கிறவருமாயிருக்கிறேன் என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்திலும்
சங்கீதம் 7வது அதிகாரம் 9வது வசனத்தின் 2வது பகுதியை பார்க்கும்போது, நீதியுள்ளவராகிய தேவரீர் இருதயங்களையும் உள்ளந்திரியங்களையும் சோதித்தருகிறவர் என்று யார் சொல்கிறார்? சங்கீதக்காரன் சொல்கிறான். அப்போ இந்த இடத்துல உண்மையான நிதார்த்தம் என்ன சொல்லும்போது, கர்த்தர் ஒருவரே ஒவ்வொருடைய இருதயத்தையும் ஆராய்ந்து பார்க்கிறார் என்று பார்க்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருடைய இருதயத்தையும் சோதித்தருகிறவராய் காணப்படுகிறார். இந்த இடத்துல அந்த இருதயம் பொல்லாத இருதயமாய் காணப்படுமாயன் அவன் தேவனுடைய ராஜ்யத்திலே பங்குள்ளவன் அல்ல என்று சொல்லப்படுகிறது. ஆனால் சுத்த இருதயத்தோடு காணப்படுகிறவன், அந்த இறுதி வரையிலும் சுத்த இருதயத்தை தற்காத்துக் கொள்கிறவன், கர்த்தருடைய வருகை வரையிலும் அவைகளிலே நிலைத்திருந்து கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்து கர்த்தருடைய சித்தம் என்னது என்பது அறிந்து செயல்படுகிற வேளைகளில் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்கிற ஒரு பங்காளியாய் மாறுகிறான் என்று சொல்லப்படுகிறது. இதைத்தான் இந்த வேளையிலும் நான் ஆணித்தரமாய் சொல்ல விரும்புகிறேன். பொல்லாத இருதயம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று வேதம் சொல்கிறது. ஆனால் மனம் திரும்பி பொல்லாத வழிகளை விட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசத்தை வைத்து சுத்த இருதயத்தோடு காணப்படுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பார்கள் என்று சொல்ல முடியும். இந்த வேளையிலும் நம்முடைய இருதயம் பொல்லாத இருதயமாய் காணப்படுகிறதா? கர்த்தர் இந்த நாளிலும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த நாளிலும் நம்மோடு சொல்கிறார், உன் இருதயத்தை எனக்கு தாராயோ என்று சொல்லி. உன்னுடைய பொல்லாத இருதயம், மகா திருக்கும் கேடுமுள்ள இருதயம், சுத்த இருதயத்தை சிருஷ்டிக்கும்படியாக இந்த வேளையில நீ ஒப்பு கொடுப்பாயானால் கர்த்தர் உன்னை அவருடைய சுதந்திரவாளியாக மாற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இந்த வேளையிலும் நாம் கேட்க வேண்டிய ஒரே காரியம், தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிற வேளைகளிலும், ஆண்டவரே இந்த உலகம் மாயை நிறைந்ததாய் காணப்படுகிறது, நான் மாயைக்கு இடம் கொடுக்காதபடி ஆண்டவரே கர்த்தரை சார்ந்து கொள்கிற பிள்ளைகளாக கர்த்தரையே தியானித்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடந்து கர்த்தருக்கு பிரியமானதையே செய்து நடக்கும்படியாக ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை ஆண்டவரே புதுப்பியும் என்று சொல்லி, என்னுடைய உள்ளத்தை புதுப்பியும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கர்த்தரை சார்ந்து கொள்ள வேளையில கர்த்தர் சுத்த இருதயத்தை நம் ஒவ்வொருவருக்கும் தர வல்லவராயிருக்கிறார். இப்படிப்பட்ட சுத்த இருதயம் என்னெல்லாம் செய்யுமா? அடுத்தபடியாக பார்க்க போகிறோம். இப்படிப்பட்ட சுத்த இருதயம் உள்ளவர்கள் சர்வ வல்லவரை துதிப்பார்கள் என்று சொல்லி. அப்ப இந்த சுத்த இருதயம் உள்ளவர்கள் பொல்லாத இருதயத்தை விட்டுவிட்டு நல்ல இருதயம், அதாவது சுத்த இருதயத்தை பெற்றவர்கள், அவர்கள் கர்த்தரோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அவர்கள் என்ன செய்வார்களாம்? முதலாவதாக பார்க்கும்போது சகலமும் மறவாத இருதயம் சர்வ வல்லவரை துதிக்கும் என்று பார்க்கிறோம். சர்வ வல்லவரை துதிக்கும் என்று பார்க்கும்போது துதி என்றால் என்ன என்று பார்ப்போமா? துதி என்று சொன்னால் எல்லாம் செய்ய வல்லவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் மகத்துவத்தையும் சொல்லி புகழ்வது, அவருடைய நாமம் இன்னது என்பதை அறிந்து போற்றி அவரை மகிமைப்படுத்துவது. அப்ப சர்வ வல்லவரை துதிப்பது என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் மகத்துவத்தையும் சொல்லி புகழ்வதும், அவருடைய நாமத்தை இன்னது என்று அறிந்து அவரை போற்றி மகிமைப்படுத்துவதும் தான் என்னது? துதி. துதிக்கு பாத்திரராகிய மெய் தேவனுடைய வல்லமை அல்லது குணாதிசயங்கள் என்று பார்க்கும்போது அநேகங்கள் காணப்படுகிறது. நம்முடைய வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிற வேளையில அவருடைய வல்லமை, அவருடைய மகத்துவம் என்னது என்பதை ஆராய்ந்து பார்க்கிற வேளையில அவருடைய குணாதிசயங்கள் அநேகம் காணப்படுகிறது. அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்திலும் நாம் கலைந்த மெசேஜ்களில் பார்த்தோம், அவருடைய காரண பெயர்கள் என்று சொல்லி போதகர் அநேக காரியங்களை விவரித்து சொன்னார். அந்த இடத்துல சில காரியங்களை மாத்திரம் நான் எடுத்துக்கொள்கிறேன். அதாவது இந்த சர்வ வல்லமை உள்ளவர், அந்த சர்வ வல்லவர் அவர் யெகோவா ஓசேனு என்று பார்க்கிறோம். நம்மை உண்டாக்கின கர்த்தர், நம்முடைய சிருஷ்டிகர். அதைத்தான் சங்கீதம் 95:6 வசனத்தில் சொல்லப்படுகிறது. சங்கீதம் 95:6 யாரோ ஒரு வாசியுங்கள். நாம் நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக
நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம், வாருங்கள். அப்ப இந்த இடத்துல கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். அதாவது அந்த யெகோவா ஓசேனோ, நம்மை உண்டாக்கினவரை துதிக்கும்படியாக எல்லாரும் அவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்னுமாக பார்க்கும்போது சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1வது வசனத்தை பார்க்கும்போது அவர் எல் ஷடாய், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் ஆதியாகமம் 21:33 பார்க்கும்போது சதா காலம் உள்ள தேவனாகிய கர்த்தர், அவர் யெகோவா எல் ஓலாம் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் ஏசாயா 65:16 பார்க்கும்போது ஏல் ஆமேன், சத்திய தேவன் என்று சொல்லப்படுகிறது. இன்னுமாக ஏசாயா 42:13 பார்க்கும்போது அவர் பராக்கிரமம் உள்ள கர்த்தர், யெகோவா கிப்போர் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் கடைசியாக மத்தேயு 1:23 சொல்லப்படுகிறது, அவர் இம்மானுவேல் என்று சொல்லி. இம்மானுவேல் என்று சொன்னால் இந்த வேளையிலே சிறு பிள்ளைகளும் சொல்லும், என்னது? தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி. நம்ம மேல சொன்ன எல்லா காரியங்களை விட மிகவும் மகிமை பொருந்திய காரியம் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. இவ்வளவு காரியங்களையும் வல்லமை உள்ள தேவன் உனக்காக எனக்காக மனிதனாக வெளிப்பட்டார். அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இம்மானுவேலாய் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்முடைய இந்த உலக பிரகாரமான காரியங்களிலே ஜெபத்தை கேட்கும்படியாக, நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கும்படியாக, நம்முடைய ஸ்தோத்திரங்களுக்கு அங்கீகாரத்தை கொடுக்கும்படியாக நம்மோடு கூட அவர் வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். இவர்தான் இயேசு கிறிஸ்து. அவரை தான் சொல்கிறது ரட்சிக்கிற யெகோவா என்று சொல்லி. அப்ப இந்த இயேசு கிறிஸ்து இம்மானுவேல், அதாவது தேவன் நம்மோடு, அந்த இயேசு அவர் ரட்சிக்கிற யெகோவாய் இருக்கிறார். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இந்த மெய் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு நமக்காக அடிக்கப்பட்டு நமக்காக இரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்து இந்த நாளிலும் வாழும்படியாக வழிகளை வகுத்து தந்து அவரை துதிக்கிற துதியை நம்ம அவருடைய வாயிலும் தந்திருக்கிறார் அல்லவா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதி ஸ்தோத்திரங்களை ஏறிருக்கிற பிள்ளைகளாக காணப்பட கர்த்தர் ஒவ்வொருக்கும் கிருபை செய்வாராக. இந்த மெய் தேவன் ஒரு காரியத்தை சொல்கிறார். ஏசாயா 42வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 42:8, நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன் என்று சொல்லி. அப்ப இந்த மெய் தேவன், அதாவது இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறவர் சொல்கிறார், நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன் என்று சொன்னவர். இவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். இவர் உண்மை பொருந்திய தேவனாயிருக்கிறார். இவர் சொன்ன காரியங்களை எல்லாம் செய்கிறவராயிருக்கிறார். இவர் சொல்கிறார், இவரையும் அவருடைய வல்லமையையும் அறிந்து உணர்ந்த இருதயம் உடையவர்கள் என் ஜனங்கள் என்று சொல்கிறார். இந்த வல்லமை உள்ள தேவன், துதிக்கு பாத்திரராகியவர், அவரை அறிந்து, அவர் யார் என்பதை அறிந்து, அவருடைய உணர்வுள்ள இருதயத்தோடு காணப்படுகிற இருதயம் உள்ளவர்களை பார்த்து என்ன சொல்கிறார்? இவர்கள் என் ஜனங்கள் என்று சொல்கிறார். இந்த என் ஜனங்கள் என்று சொல்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டுமா? ஏசாயா 43வது அதிகாரம் 21வது வசனம். ஏசாயா 43:21, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்ப அவருடைய பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். நாம் என்ன செய்ய வேண்டுமா? சர்வ வல்லவரை துதிக்க வேண்டும். சர்வ வல்லவருடைய மகிமையும் மகத்துவத்தையும் சொல்லி அவரை புகழ வேண்டும். கர்த்தருடைய நாமம் என்னது என்பதை அறிந்திருக்கிறோம். நம் வாய்களை மூடி வைத்திராதபடி கர்த்தருடைய சமூகத்தில் எப்படி வாய்களை விரிவாய் திறந்து கர்த்தருடைய நாமத்தை போற்றுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகத்துவத்தை செலுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இது இன்னும் அநேக காரியங்களை நாம் பார்க்க முடியும். அதாவது எப்படி துதிக்க வேண்டும் என்று சொல்லும்போது, என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் துதிப்பேன், அவரை பாட்டினால் துதிப்பேன், எக்கால துணியோடு அவரை துதிப்பேன், வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதிப்பேன், தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதிப்பேன், ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதிப்பேன், பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதிப்பேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இந்த இடத்துல எப்படி சொல்லப்படுகிறது? எப்படி எப்படிலாம் துதிக்கணுமா?
சர்வ வல்லவரை நீ அறிந்திருக்கிறாய். சர்வ வல்லவர் யார் என்பதை நீ அறிந்திருக்கிறாய். அவருடைய மகத்துவம் என்னது என்பதை அறிந்திருக்கிறாய். அவருடைய வல்லமை என்னது என்பதை நீ அறிந்திருக்கிறாய். இவை எல்லாம் அறிந்திருக்கிற நீ உணர்வு பெற்றவனாய் கர்த்தரை துதிக்கிற துதியினாலே உன் இருதயம் நிரப்பப்பட்டதாக, கர்த்தருக்கு மகிமை செலுத்தும்படியாக நீ உன்னுடைய இருதயத்தை சாய்த்துக் கொள்கிறவனாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் வருகிற நாம் மற்றவர்களை பார்த்து வெட்கப்பட்டு குண்டி குறுகி நிற்காதபடி ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் ஒவ்வொரு காரியங்கள் நாம் நினைப்பதற்கு மேலான காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார் அல்லவா? அப்ப அவர் வல்லமை உள்ளவர் தானே. அவரை எப்படியாக துதிக்க வேண்டும், அவருடைய மகத்துவத்தை எப்படியெல்லாம் சொல்லி புகழ வேண்டும், இதை நாம் இந்த நாளிலும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே, உம்மை நான் துதிக்க வேண்டும். எதற்காக நான் துதிக்க வேண்டும் ஆண்டவரே? எதற்காக நான் துதிக்க வேண்டும்? நான் என்னுடைய இருதயம் இப்படியாக சொல்ல வேண்டும், எனக்கு சுவாசத்தை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. சங்கீதக்காரன் கடைசியாக சொல்லி முடிக்கிறான், சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று சொல்லி. சுவாசமுள்ள யாவும் உன்னை உருவாக்கினவரை துதிப்பதாக என்று சொல்லி. சுவாசமுள்ள யாவும் உனக்கு இம்மட்டும் மீட்டு ரட்சிப்பை தந்தவரை துதிப்பதாக என்று சொல்லி. சுவாசமுள்ள யாவும் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதிப்பதாக. சுவாசமுள்ள யாவும் பெரிய சுடர்களையும் வானத்தையும் பூமியையும் தன்னுடைய வார்த்தையினாலே உருவாக்கினவரை துதிப்பதாக. தன்னுடைய கரங்களினாலே படைத்த அவருடைய ஜனங்களே, அவரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள். இந்த வேளையில் நாம் நம்முடைய இருதயம் இந்த வேளையிலும் சொல்லட்டும். சங்கீதம் 146:1 சொல்கிறது போல, அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நான் இவ்வளவு காரியங்களை கேட்டிருக்கிறேன், இனிமேலும் துதிக்காதில் இருப்பது என்னுடைய இருதயம் பொல்லாத இருதயமாய் காணப்படுகிறது. இனிமேலும் என்னிலிருந்து துதி எழும்பவில்லை என்று சொன்னால் என்னுடைய இருதயம் பொல்லாங்கு நிறைந்த இருதயமாய் காணப்படுகிறது. அசுத்தங்களும் வேசித்தனங்களும் நிறைந்த இருதயமாய் காணப்படுகிறது. இந்த வேளையிலும் ஒவ்வொரு ஆத்துமாவும் சொல்ல வேண்டியது, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி என்று சொல்லி. வருகிற நாட்களிலும் ஒவ்வொரு நாளிலும் நாம் இதை உணர்வுள்ள இருதயத்தோடு, இந்த காரியங்களை உணர்வுள்ள இருதயத்தோடு காணப்பட நம் கர்த்தர் ஒவ்வொருக்கும் கிருபை செய்வாராக. இன்னும் இரண்டாவதாக பார்க்கும்போது, சகலவும் மறவாத இருதயம் சர்வ வல்லவரை ஸ்தோத்தரிக்கும் என்று சொல்கிறோம். மகிமை உள்ளவரை துதிக்கும், சர்வ வல்லவரை ஸ்தோத்தரிக்கும் என்று சொல்கிறோம். இந்த இடத்துல பார்க்கும்போது ஸ்தோத்திரம் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடமிருந்து கிருபையாய் பெற்றுக்கொண்ட நன்மைகளை நினைத்து பார்த்து முழு இருதயத்தோடும் நன்றி சொல்வது. ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிற வேளையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து கிருபையாய், அதை நம்ம சொல்லுமா, என்னுடைய பலத்தினாலே நான் பெற்றுக்கொள்ளவில்லை ஆண்டவரே, உம்முடைய கிருபையாய் நீர் தந்த நன்மைகளை நான் நினைத்து பார்த்து முழு இருதயத்தோடும் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் லேவியராகமம் 22வது அதிகாரம் 29வது வசனத்திலே விதமாக சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால் மனப்பூர்வமாய் அதை செலுத்துவீர்களாக. அப்ப எப்படி செலுத்த வேண்டுமா? மனப்பூர்வமாய் முழு இருதயத்தோடு கர்த்தருக்கு செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் முழு இருதயத்தோடு செய்ய வேண்டும், மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அப்ப கர்த்தர் பெரியவராயிருக்கிறார், அவர் உன்னதராயிருக்கிறார், அவர் உயர்ந்தவராயிருக்கிறார், வல்லமை உள்ளவராயிருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அவரை மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார். இதைதான் வேதம் சொல்கிறது. சங்கீதக்காரன் சொல்கிற வேளையிலே, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி. இந்த வேளையிலும் நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சுத்த இருதயத்தை என்னிலே நிலைவரமாய் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க தகுதி உள்ளவர்களாய் காணப்படுகிறோம். இதை நாம் உணர்ந்து ஒவ்வொரு வேளையிலும் சொல்ல வேண்டும். இந்த வேளையிலும் நாம் சொல்ல வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 18வது வசனம் சொல்கிறது போல, 1 தெசலோனிக்கேயர் 5:18 சொல்கிறது போல, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. நீங்கள் எல்லாவற்றிற்காகவும் ஒவ்வொரு காரியங்களுக்காகவும்
தேவனுக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துங்கள் என்று சொல்லி நாம் அநேக காரியங்களை, அநேக ஈவுகளை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நாம் பெற்றுக்கொண்ட வேளையிலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற இருதயத்தோடு காணப்படுவோம். ஆனால் நாளாக நாம் பெற்ற நன்மையை மறந்து விடுவோம். கர்த்தரை ஸ்தோத்தரிப்பதிலே நம்முடைய இருதயம் திடப்பட்டு இருக்காது. கர்த்தரை ஸ்தோத்தரிப்பதிலே நம்முடைய இருதயம் கர்த்தரை சார்ந்து கொண்டிருக்காது. இன்னும் வரப்போகிற காரியங்களை குறித்து நம்முடைய இருதயம் என்ன பண்ணும்? கலக்கம் அடைந்ததாய் காணப்படும். நாம் பெற்ற நன்மைகளை நினைத்து பார்க்காதபடி, இன்னும் எனக்காக என்ன ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்பதை மாத்திரம் நினைத்து பார்த்து கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தரை ஸ்தோத்திரியாதபடி, கர்த்தருடைய நாமத்தை துதிக்காதபடி சோர்ந்து போகிற இருதயம் உள்ளவர்களாய் காணப்படுவோம். இப்படிப்பட்ட இருதயம் கர்த்தருக்கு பிரியமானது அல்ல. கர்த்தரிடத்தில் ஒவ்வொரு நன்மைகளையும் பெற்றிருக்கிற நாம் எப்படி நன்றி செலுத்த வேண்டும்? நம்முடைய வாழ்நாள் முழுவதும் கர்த்தருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு நாள் 2 நாள் அல்ல, நம்முடைய வாழ்க்கை முழுவதும் கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து பார்த்து ஒவ்வொன்றாய் எண்ணி 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 துதி செய்வாய் என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட இருதயத்தை நாம் பெற்றிருக்கிறோமா? இந்த நிலையிலும் நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இந்த வேளையிலும் நாம் சொல்ல முடியும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இதுக்கு அடுத்ததான் இருக்குங்க, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அப்ப இந்த இடத்துல நாம் எப்படி காணப்படுகிறோம்? நம்முடைய இருதயம் எப்படியாய் காணப்படுகிறது? இந்த இடத்துல நாம் ஜீவனோடு இருக்கிறோம் என்று சொன்னால் அது தேவன் கொடுத்த ஒரு தயவும், நமக்கு கொடுத்த கிருபையும், அவருடைய இரக்கமும் என்பதை அறிந்து இந்த இடத்துல ஸ்தோத்திர பலியிட வேண்டும். இந்த இடத்திலே சகலவும் மறவாத இருதயமாக நாம் காணப்பட வேண்டும். மூன்றாவதாக பார்க்கும்போது, சகலவும் மறவாத இருதயம் சர்வ வல்லவரை சார்ந்திருக்கும் என்று பார்க்கிறோம். இந்த சகலவும் மறவாத இருதயம் சர்வ வல்லவரை சார்ந்திருக்கும். சங்கீதம் 40வது அதிகாரம் 4வது வசனம். சங்கீதம் 40:4. அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன்னம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப இந்த இடத்துல யாரை பார்க்க கூடாதோ? துன்மார்க்கரையும் மனுஷனையும் பார்க்காதீர்கள். ஏனென்று சொன்னால் மனுஷனை பார்த்துதான் அந்த ஆராதனை வேளைகளிலும் நம்ம என்ன பண்ணுகிறோம்? கரங்களை இறுக கட்டி கொண்டு கர்த்தருடைய சமுத்திரம் எப்படி இருக்கிறோம்? பயபக்தி உள்ளவர்களை போல. அதாவது நம்முடைய இருதயம் எதை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறது நமக்கு தெரியாது. நான் எல்லாரையும் சொல்லல. அதாவது சிலர் என்ன வெளிப்படையாக ஆராதனை செய்கிறவர்கள் இருப்பார்கள். சிலர் என்ன பண்ணுவாங்க? உள்ளுக்குள்ளாகவே முழு இருதயத்தோடு கர்த்தரை ஆராதிக்கிறவர்களும் இருப்பார்கள். ஆனாலும் வாய்களை திறந்து துதிக்கிற வேளையில் என்ன பண்ணும்? நம்முடைய இருதயம் எப்படி இருக்கும்? ஒரே சிந்தனையோடு காணப்படும். அதை சொல்ல முடியும், ஆணித்தரமாய் சொல்ல முடியும். நம்முடைய சிந்தனைகள் சிதறாதபடி காணப்பட வேண்டும் என்றால் ஒவ்வொருடைய இருதயமும் கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும். அதே வேளையில நம்முடைய வாய்கள் விரிவாய் திறந்து கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரிக்கிறதுல முதன்மையான இடத்தை கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் நம்முடைய இருதயம் நமக்குள்ளே வியாகுலப்பட்டு கொண்டிருக்கும். நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கலங்கி கொண்டிருக்கும். நம்முடைய இருதயம் நமக்குள்ளே திகைத்து கொண்டிருக்கும். பல காரியங்களை குறித்து எண்ணங்களும் நம்முடைய விசாரங்களும் நம்முடைய இருதயத்திலே பெருகிறதா இருக்கும். இந்த வேளையில நாம் வாயை திறந்து அவரை மாத்திரம் நம் முன்னிறுத்தி அவரை துதிக்கிற வேளையில இவைகளெல்லாம் மறந்து முன்னானவைகளை நாடி ஓடுகிற பிள்ளைகளாய் நாம் காணப்படுவோம். இந்த வேளையிலும் சொல்லப்படுகிறது, சகலவும் மறவாத இருதயம் சர்வ வல்லவரை சார்ந்திருக்கும் என்று சொல்லி. இதற்கு ஒரே ஒரு ராஜாவை நான் சொல்லுகிறேன். 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம், யாராவது ஒரு வாசியங்கள். 2 ராஜாக்கள் 18 1வது வசனமும் 5வது வசனமும் 6வது வசனமும். 2 ராஜாக்கள் 18 1 5 6. இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஒசேயாவின் 3ஆம் வருஷத்திலே ஆகாஸ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா ராஜாவானான். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். இந்த இடத்துல இந்த ராஜாவை பற்றி சொல்லப்படுகிறது. எசேக்கியா
ராஜா. 5வது வசனத்தில் பார்க்கும்போது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே. இப்போ இந்த இருதயம் எப்படி சார்ந்திருக்கு? யாரை சார்ந்திருக்கு? அதுதான் நம்ம அடிக்கடி வசந்து சொல்லுவோம், மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த இடத்துல இந்த எசேக்கியேல் ராஜா யாரை சார்ந்திருந்தானோ, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கை, அந்த கர்த்தரையே சார்ந்திருந்தான். அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்தான். அவன் சும்மா சார்ந்திருக்கலைங்க. அதுக்கு அடுத்து சொல்லப்படுகிறது என்ன இருந்தது? அவனோட மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். இதுதான் ஹைலைட்டு. அதில் உள்ள ஹைலைட் என்னதான்? இதுதான். அது என்ன பண்ணியிருக்கான்? கற்பனைகளுக்கு கை கொண்டான், அதன்படி நடந்தான், அவன் கர்த்தரை சார்ந்திருந்தான். அவனுடைய இருதயம் என்னல? பின்வாங்கவில்லை. நம்முடைய இருதயம் கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வேதம் நம்முடைய இருதயத்திலே காணப்பட வேண்டும், அதை தியானிக்க வேண்டும், அதிலே உணர்வுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அப்போது நம்முடைய நடைகள் பிசகுவதில்லை. நம்முடைய நடைகள் பிசகாமல் இருக்கிற வேளைகளிலே அந்த கர்த்தர் நமக்கு நல்லவராக காணப்படுகிறார். நம்முடைய தேவைகளையும் கர்த்தர் ஏற்ற காலத்திலே நிவர்த்தி செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவர் வெற்றியை தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார். உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். உன்னுடைய நெருக்கத்தின் பாதையில நீ நடக்கிற வேளையிலும் விசாலமான இடத்துல உன்னை கொண்டு வந்து விட வல்லமை உள்ளவராய் காணப்படுகிறார். அவர் என்னோடு கூட இருக்கிற வேளையில நான் பயப்பட தேவையில்லை என்று ஆணித்தரமாய் சொல்ல முடியும். எப்போது நான் கர்த்தரை சார்ந்திருக்கிற வேளையில, நான் கர்த்தரை சார்ந்திருக்கிற வேளையிலே, அவருடைய வார்த்தை என்னோடு கூட இருக்கிற வேளையிலே அவைகள் என்னை போதிக்கும், அவைகள் என்னை வழிநடத்தும். கர்த்தர் எனக்கு ஆதரவாய் இருந்து ஒவ்வொரு காரியங்களையும் செய்யும்படியான பலனினாலும் தைரியத்தினாலும் பக்குவத்தினாலும் என்னை நிரப்புவார் என்று சொல்லி ஒவ்வொரு தேவ மனுஷனும் சொல்ல முடியும். இப்படிப்பட்ட கிருபையை பெற்றிருக்கிற நாம் அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளாதபடி இந்த நாட்களில் எப்படி காணப்படுகிறோம்? சோர்ந்து போனவர்களாய் காணப்படுகிறோம். கர்த்தர் இந்த வேளையிலும் உணர்த்துகிற காரியம், உன்னில் இருக்கிற வல்லமையை நீ பிரயோஜனப்படுத்தி கொண்டு நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்து கர்த்தரையே தேடுவாயாகில், கர்த்தரையே சார்ந்திருப்பாயாகில் நீ யாராய் மாறுகிறாய்? ஒரு பாக்கியவானாய் மாறுகிறாய் என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல இருந்து என் நம்பிக்கை விருதாவாய் போகாதபடி, என் வெட்கத்திற்கு ஒப்பு கொடுக்காதபடியும் ஆண்டவரே என்னை காத்து கொள்கிறவர் நீர் ஆண்டவரே. அப்போ இதுல எது ஆகிறான்? அவன் பாக்கியவானாய் மாறுகிறான். இந்த பாக்கியவான் என்னது? அவர் ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறார். நித்திய ஜீவன் அருள்வேன் என்பதே அவர் கொடுத்த வாக்கு தத்துவமாய் இருக்கிறது. இதற்கு அவன் சுதந்திரவாளி ஆகிறான். சுதந்திரித்துக் கொள்ளவில்லை, சுதந்திரவாளி ஆகிறான். கர்த்தரை சார்ந்து நடக்கிற வேளையில, அந்த வேதத்தின்படி அவன் தன்னுடைய நடைகளை எல்லாம் செயல்படுத்துகிற வேளைகளில அவர் கொடுக்கிற அந்த பாக்கியம் அவனுக்கு கிருபையாய் கிடைக்கும்படியாக அதற்கு அவன் சுதந்திரவாளியாக தன்னை மாற்றிக் கொள்கிறான். இதுதான் கர்த்தரை சார்ந்து கொள்கிற இருதயம், சகலமும் மறவாத இருதயம். இன்னும் 4வதாக பார்க்கும்போது, சகலமும் மறவாத இருதயம் சர்வ வல்லவரின் வருகைக்காக காத்திருக்கும். இப்போ நீங்க ஒரு சுதந்திரவாளிகள் ஆயிட்டீங்க, அப்படிதானே? எதுல சுதந்திரவாளிகள் ஆயிருக்கிறோம்? நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படியான ஒரு சுதந்திரவாளிகளாய் மாறி நாம் இந்த நாளில் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? ஓடிக்கொண்டிருக்கிறோம். கர்த்தரை சார்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த ஓட்டத்திலே அநேக தடைகள் வரலாம், இந்த ஓட்டத்திலே அநேக பிரச்சனைகள் வரலாம், இந்த ஓட்டத்திலே உனக்கு எதிராக அநேக ஆயுதங்கள் எழும்பலாம். ஆனாலும் கர்த்தரை விட்டு விலகாதபடி, கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்பதன்படி கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொண்டு அவருடைய வருகை வரையிலும் நீ காண்பாயாகில், அவருடைய வருகை வரையிலும் உன்னுடைய சத்தியத்தை தற்காத்து கொள்வாயாகில் நீ எதை பெற்றுக்கொள்வாய்? நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வாய். அப்ப இந்த இடத்துல சர்வம் மறவாத இருதயம் சர்வ வல்லவரின் வருகைக்காய் காத்திருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இதைத்தான் சங்கீதம் 37வது அதிகாரம் 34வது வசனத்திலே பார்க்கிறோம். யாராவது ஒரு வாசியுங்கள். சங்கீதம் 37:34. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள்,
அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். முதல் பாகத்தை ஒரு விசை வாசிங்கன்னா, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. நீ கர்த்தருக்கு காத்திரு, அவர் வழிகளை கைக்கொள். அப்ப யார் கொடுக்கிறதா? அவர் கொடுப்பாருங்க. நித்திய ஜீவனை யார் கொடுக்கிறது? வாக்குத்தத்தம் பண்ணினவர் கொடுப்பார். அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அந்த நாளிலே அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். அவருடைய வருகையிலே நடக்க போகிற காரியம். இதற்கு சுதந்திரவாளிகளாய் அவரை சார்ந்து கொண்டு நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த வழிகளை நாம் காத்து நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்காக ஜாக்கிரதையோடு ஒவ்வொரு நாளும் இருதயத்தின் நினைவுகள் ஒவ்வொன்றும் கர்த்தர் மீது மாத்திரம் வைத்துக் கொண்டு ஒவ்வொருவரும் விழித்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். விழித்திருந்து ஒவ்வொரு காரியங்களையும் செய்யும்படியாக நம்முடைய முழங்கால்களை திடப்படுத்திக் கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன்கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவர் உன்னோடும் என்னோடும் கூட இருக்கிறார். அவர் உன்னை இறுதி வரைக்கும் நடத்தி சென்று அந்த நித்திய ஜீவனை உனக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவர் உன் தலையை உயர்த்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நீ நீதிமானாய் காணப்படுகிறாய், நீ பாக்கியத்தை பெற்றவனாய் காணப்படுகிறாய். அந்நாளிலே துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதையும் நீ காண்பாய் என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல சொல்லுகிறோம், ஆண்டவரே நீடிய பொறுமை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை எல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு பொறுமை தேவை. நாம் ஒரு நார்மலாக சொல்லுவோம், பொறுமை எதிலும் பெரியதுன்னு சொல்லுவோம். பொறுமை கடலிலும் பெரியது. அப்போ நம்ம பொறுமை எப்படி இருக்கணுமா? நீடிய பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும். இது மனுஷர்களால் கொஞ்சம் கூடாத காரியம், ஆனால் தேவனை சார்ந்து கொண்டால் அது கூடுகிற காரியம். இதான் நான் இன்னும் சொல்வேன், இம்பாசிபிள் சேஸ் ஐ ஆம் பாசிபிள். அப்போ இம்பாசிபிள்னு எதுவுமே கிடையாது. இம்பாசிபிள் இட் செல்ஃப் சேஸ் ஐ ஆம் பாசிபிள். அப்போ அந்த இதை ஸ்பிரிட் பண்ணி பாருங்க, ஐ ஆம் பாசிபிள். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை சார்ந்து கொள்கிற வேளைகளில் கர்த்தரை சார்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு முதன்மையான இடத்தை கொடுத்து கர்த்தரை தன்னுடைய சொந்தமாக கொண்டிருக்கிற வேளையில கர்த்தருடைய இறுதியும் கர்த்தர் கொடுக்கிற அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படியான அந்த சுதந்திரவாளிகளாக நாம் மாறி இருக்கிறோம். அந்த இறுதி வரைக்கும் அதை தற்காத்து கொள்ளும்படியாக நீடிய பொறுமை உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று யாக்கோபு 5வது அதிகாரம் 7வது வசனமும் 8வது வசனமும் சொல்கிறது. யாக்கோபு 5, 7, 8. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று சொல்லி முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறது என்று சொல்லி இந்த இடத்துல ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. பயிரிடுகிறவன் நிலத்தை என்ன பண்ணுகிறான்? பண்படுத்துகிறான், பதப்படுத்துகிறான், விதையை போடுகிறான். ஒரு நாள்ல தண்ணி ஊற்றினா போதுமா? இல்லை, நீர் பாய்ச்ச வேண்டும். ஆனால் விளைய செய்கிறவர் கர்த்தர். அப்ப அந்த இடத்துல அவன் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும். அவன் அதனுடைய பலனை புசிக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் ஒரு நீடிய பொறுமையோடு அவன் காத்திருக்க வேண்டும். இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, நீ அந்த பலனை புசிக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய சமூகத்துல நீடிய பொறுமையோடு காத்திரு. உன்னை சுற்றி நிற்கிற எல்லா பாரமான காரியங்களையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய அருமைநாதர் இயேசுநாதரை நோக்கி உன்னுடைய ஓட்டத்தை தொடர வேண்டும் என்று சொல்லி, ஏனென்று சொன்னால் உனக்குள் இருக்கிற விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். அந்த ரட்சிப்பை நீ பெற்றுக்கொண்டு இறுதி வரைக்கும் கர்த்தர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக உன்னுடைய ஓட்டத்தை தொடர வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் இன்னும் கடைசியாக சொல்லப்படுகிறது, கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி, இந்த கர்த்தருடைய வருகைக்கு நாம் அவளோடு காத்திருக்கிறோமா? கர்த்தருடைய வருகைக்காக நாம் இந்த நாளிலும் ஆயத்தத்தோடு காத்திருக்கிறோமா? 2 பேதுரு 3வது அதிகாரம் 12வது வசனம் முதல் 14வது வசனம் வரைக்கும் யாராவது ஒரு வாசியுங்கள். 2 பேதுரு 3, 12 முதல் 14 வரைக்கும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போம்.
அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். அல்லேலூயா. இந்த இடத்திலும் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வருகை சமீபமாயிருக்கிறது. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடும் மிகுந்த ஆயத்தத்தோடும் நாம் காத்திருக்க வேண்டும். புதிய வானமும் பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆனாலும் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். சத்ருவானவன் பட்சித்து போடாதபடி, கொண்ட விசுவாசத்திலே வழுவி போகாதபடி, நம்பிக்கையில உறுதியாய் தரித்திருக்கிறவன் அவன் அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறான். இந்த வேளையில் நம்முடைய ஒவ்வொரு இருதயத்தையும் சொல்ல வேண்டிய காரியம் 1 யோவான் 2வது அதிகாரம் 28வது வசனம். 1 யோவான் 2வது அதிகாரம் 28வது வசனம். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாய் இருக்கும்படி அவரில் நிலைத்திருங்கள். நாம் வெட்கப்பட்டு போகாதபடி இந்த நாளிலும் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் நம்முடைய வெட்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றுகிறவர், களிப்பாய் மாற்றுகிறவர். வெட்கப்படுகிற வேளைகளிலும் நம்முடைய தலையை நிமிர பண்ணுகிறவர் அவர். அவருக்கு முன்பாக அவர் வருகிற வேளையில் அவருக்கு முன்பாக நாம் வெட்கப்பட்டு போகாதபடி அவரிலே நிலைத்திருக்கிறவர்களாகவும் நிலைத்திருந்து கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறவர்களாகவும் எல்லாவற்றிலும் அவருக்கு ஸ்தோத்திரத்தோடு கூடிய துதியையும் செலுத்துகிற பிள்ளைகளாகவும் காணப்பட கர்த்தர் நம் ஒருவருக்கும் கிருபை செய்வாராக. இப்படிப்பட்ட இருதயம் அது சகலமும் மறவாத இருதயமாய் காணப்படுகிறது. இந்த சகலமும் மறவாத இருதயம் நம்முடைய சபையின் பிள்ளைகளும் இந்த வசனத்தை கேட்டுக்கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிடைக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. அப்படியே கண்களை மூடுவோமா? வேளையிலும் ஆண்டவரே, நாங்கள் கேட்டதின்படி ஆண்டவரே சகலமும் மறவாத இருதயமாய் நாங்கள் காணப்பட கிருபை செய்யும் என்று சொல்லி கேட்போமா? எக்காலமும் ஸ்தோத்தரிக்கும்படியாக, என் நேரமும் துதிக்கும்படியாக அவருடைய சமூகத்தில் தாழ்த்துவோமா? இந்த வேளையிலும் உள்ளேயோடும் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், என் நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன், மை பாடி மகிழுவேன். எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், என் நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன். நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே, நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே, உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பே நந்தியோடு. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பே நந்தியோடு. ஆமாண்டவரே, இன்னும் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிற பிள்ளைகளாய் எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் காணப்பட கிருபை செய்யும் ஆண்டவரே. இந்த வாழ்க்கையை எங்களுக்கு நீர் ஈவாய் தந்திருக்கிறீர் என்பதை ஆண்டவரே
அறிந்து உணர்ந்து செயல்படுகிற இதயத்தை எங்களோருக்கும் இந்த நேரத்திலும் தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்ற வசனத்தின்படி ஆண்டவரே, எங்களுடைய நாசிலே சுவாசத்தை தந்தவரை ஆண்டவரே, எங்களுடைய இறுதி மூச்சு வரைக்கும் துதித்து ஸ்தோத்தரித்து ஆண்டவரே, எங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே காணப்பட கிருபை செய்யும் ஆண்டவரே. அந்த வேளையிலும் ஆண்டவர் நீர் கொடுக்கிற அந்த வாக்கு தத்தத்தை பெற சுதந்திரவாளிகளாக ஆண்டவரே எங்களை இன்னும் பக்குவப்படுத்தி கொண்டு ஆண்டவரே, எங்களுடைய ஓட்டத்தை தொடர நம்பிக்கையிலே பலப்பட ஆண்டவரே இன்னும் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிறவர்கள் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாய் பேராய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையினாலே தொடர்ந்து நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா துதிகர மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் பரவிதாவே, ஆமென்.